எல்லை இளம் கிளியே இன்னம் கூறாங்குதையோ, எல்லை இளம் கிளியே இன்னம் கூறாங்குதையோ, சில்லன்றழையேன் மீனங்கை மேற்போதற்கின்றேன், சில்லன்றழையேன் மின்னங்கை மேற்போதற்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதோ, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக, வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக, கொள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே, எல்லாரும் போந்தாரோ போந்தார் பொந்தெண்ணிக்கொள், எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய், வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய், வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ, சில் என்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். ஒரு மாறுபாடு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குறைந்தது 2 பேர் வேண்டும். மாற்றாரின் பகைவரின் பகையை அழிக்கக்கூடியவன் இறைவன். அந்த இறைவனை பற்றி இப்பாடல் கூறுகிறது. அதனால் மாறுபாடு கொண்ட பகைமை கொண்ட இருவர் உரையாடுவதாக இந்த பாடலை ஆண்டாள் அமைத்திருக்கிறாள். அது மட்டுமா, வலிமை இருந்தால்தான் பகையின் மாறுபாட்டை அழிக்க முடியும், பகையை வெல்ல முடியும் என்பதை உணர்த்துவதை போன்று இந்த பாடலிலே வல்லை, வல்லீர்கள், வல்லானை ஆகிய சொற்களை அவள் பயன்படுத்தி இருக்கிறாள். மதுரைக்கு தெற்கே தென் தமிழ்நாட்டிலே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சிறுவர்களை அழைக்கக்கூடிய சொல் எல்லே என்பது. இதன் திரிபு இன்றைக்கு ஏலே என்று கூட மாறியிருக்கிறது. எல் என்றால் சூரியன், எனவே ஒளி பொருந்தியவளே என்றும் கொள்ளலாம். ஒளி என்றால் வெளிச்சம் மட்டுமா அல்ல, புகழ். எனவே புகழ் படைத்தவளே என்றும் சொல்லலாம். இவ்வாறெல்லாம் ஆண்டாள் சிந்திப்பதற்கு காரணம், இந்த பாடல் பாவை பாட்டின் உயிர் துடிப்பான பாடல் என்று ஆச்சாரிய பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள். சென்ற பாடலிலே தூங்கிக் கொண்டிருக்கிற தன் தோழியை நாணாதாய் நாவுடையாய் என்றெல்லாம் கூறினாள். அதன் பின்னும் தூங்குகின்ற ஒருத்தியை இளங்கிளியே என்று ஏன் அழைக்கிறாள் என்ற வினா நமக்கு எழுகிறதல்லவா? வெளியிலே இருக்கும் பெண்கள் நோன்பு விரதம் மேற்கொண்டவர்கள், ஆதலால் செய்யாதன செய்யோம் என்று கொண்டு இந்த பாடலிலே இளங்கிளியே என்கின்றனர் என்பதாகும்.
பாகவதரான இப்பெண்களின் திருவடித்துகள் தன் வீட்டில் விழ வேண்டும் என்றும் அவர்கள் மேலும் தன்னை நெருங்கி வர வேண்டும் என்று எண்ணி அவள் உள்ளிருக்கிறாள், இவர்கள் அறியாது இன்னும் உறங்குதியோ என்றனர் என்பதுதான் இந்த பாடலின் பொருளாக இருக்க வேண்டும். இங்கே இறைவனை வழிபடக்கூடிய அந்த பெண்கள் எல்லோரும் உயர்வாக உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணால் கருதப்பட்டிருக்கிறார்கள். நானேதான் ஆயிடுக. ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சொற்றொடர் உணர்த்துகிறது. மற்றவர் காரணம் பற்றியோ காரணமின்றியோ யாராக இருந்தாலும் நம்மை பழித்தால் முதலில் அந்த சொல்லை நாம் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சிறந்த அடக்கம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்கிறார் இயேசு கிறிஸ்து. அடக்கம் அமரருள் உய்க்கும் என்கிறார் திருவள்ளுவர். நாம் பழகுகிற வட்டத்திலே நம்முடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், குடும்ப உறவுகள் இருக்கின்றன. ஏதாவது மனத்துன்பம் வந்துவிட்டால் அதற்கு காரணம் இவர்கள்தான் என்று மற்றவர்கள் மீது பழி போடக்கூடிய ஒரு பண்பு நமக்கும் இருக்கிறது. ஆனால் அப்படி பழி போடாமல் இதற்கு காரணம், இந்த தவறுக்கு காரணம் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று சுய பரிசீலனை செய்வது அமைதிக்கு வழிவகுக்கும். அதனால்தான் சங்க இலக்கியத்திலே கணியன் பூங்குன்றனார் கூட கூறும்போது தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று உரைக்கிறார். இவ்வாறு வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோளை உணர்த்துவதாக இந்த சொற்றொடர் அமைந்திருக்கிறது. ஒல்லை என்றால் வேகம் என்று பொருள். நல்ல காரியங்களை தாமதிக்காமல் வேகமாக விரைந்து உடனே செய்துவிட வேண்டும். சுபம் சீக்கிரம் என்பது பழமொழி. இறைவனை சேவிப்பதை விட, இறைவனின் திருவடிகளை வணங்குவதை விட சிறந்த நல்ல காரியம் வேறென்ன இருக்கிறது? எனவேதான் நீ போதாய் என்று மட்டும் சொல்லாமல் உள்ளை நீ போதாய் என்று கூறுகிறாள். பொழுது விடிந்து விட்டது, மற்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும். எனவே சீக்கிரம் விரைந்து வா, இறைவனை வழிபாடு செய்யலாம் என்று அழைத்ததாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். தண்டனையின் நோக்கமே குற்றத்தை நீக்குவது. ஒரு மனிதன் செய்கிற தவறுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அவன் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது. குற்றவாளியை அழிக்க வேண்டும் என்பது தண்டனையின் நோக்கமல்ல. இறைவன் கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கி இந்திரனுடைய பகையை அழித்தான். துரியோதனனிடம் பாரதத்திலே தூது சென்று அவன் மாறுபாட்டையும் விஸ்வரூபம் கொண்டு அழித்தான். ராம அவதாரத்திலே மாரீசனையும் சூர்ப்பனகையையும் கொல்லாமல் மாறு அழித்தான். அழிக்கப்பட வேண்டிய சிலர் இருக்கிறார்கள், அவர்களை இறைவன் அழித்து விடுகிறான். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் என்பார் வள்ளுவர். இறைவனும் அவதாரம் எடுத்து பகைவர்களை அழித்தான் என்பதை உணர்த்தவே வல்யானை கொன்றானை என்று கூறுகிறாள் ஆண்டாள்.